கண்ணனுக்கு ஆடை கொடுத்த திரௌபதி. ஒரு நாள் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் தோட்டத்தில் இருந்த குளத்தில் நீராடினார். அனைவரும் கரையேறிய பின்பும் கிருஷ்ணர் நீரிலேயே இருந்தார். கண்ணா, சீக்கிரம் வா என்ற குரல் கொடுத்துவிட்டு அர்ஜுனன் உலராடையை அணிந்து கொள்ள போய்விட்டான். பெண்கள் பகுதியில் கடைசியாக கரையை அடைந்த திரௌபதி கண்ணன் இன்னும் ஏன் வெளியே வராமல் நீரிலேயே துளாவிக் கொண்டிருக்கிறான் என நின்று யோசித்தாள். அவன் கட்டியிருந்த உடை நீச்சலடிக்கும் போது நழுவி விழுந்திருக்கும். அதைதான் தேடிக்கொண்டிருக்கிறான் என யூகம் செய்து புரிந்து கொண்டாள். உடனே தன் புடவையில் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனை நோக்கி வீசிவிட்டு நகர்ந்தாள். திரௌபதி கொடுத்த துணியை இடுப்பில் சுற்றி கொண்டு கண்ணன் கரையேறினான். இப்படி கண்ணன் அணிந்து கொள்ள திரௌபதி செய்த உதவியே துரியோதனன் அவையில் அவளை துச்சாதனன் துயிலுரிய முற்பட்ட போது அவளது மானம் காக்கப்பட பிரதியுபகாரமாக அமைந்தது என சான்றோர்கள் கூறுகின்றனர். பகவானுக்கு சிறிய அளவு நிவேதனம் படைத்தாலும் அவர் பன்மடங்கு அனுக்கிரகம் செய்வார் என்பதையே இது காட்டுகிறது. தனக்கு உதவிய திரௌபதிக்கு பதில் உபகாரம் செய்த கண்ணபிரான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு எப்படியாவது தீங்கு இழைக்க வேண்டும் என்று துடித்தான். மாமன் சகுனியின் துர்போதனையின்படி திருதராஷ்டிரன் மூலமாக பாண்டவர்களுக்கு பொழுதுபோக்காக சதுரங்கம் ஆட வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் விருப்பமில்லாவிடினும் பெரியப்பாவின் அழைப்பை தட்ட முடியாமல் அவர்கள் வந்தனர். சகுனி தன் தீய எண்ணத்தை மறைத்து உதட்டில் தேனொழுக பேசி தர்மரை தன்னுடன் சூதாடுவதற்கு இணங்க வைத்து விட்டான். சகுனி பகடைக்காய்கள் உருட்டுவதில் மகா நிபுணன். தருமர் ஆடுகள், மாடுகள், குதிரைகள், யானைகள், அணிகள், மணிகள், அளவில்லாத பொற்குவியல்கள் என்று வரிசையாக பணயம் வைத்து ஆடி தோற்றுக்கொண்டே போனார். முடிவில் தம்பிமார்களை வைத்து ஆடினார். அதிலும் சகுனி ஜெயித்தான். ஆட்டத்தில் தோற்றதையெல்லாம் மீட்க வேண்டும் என்ற வேகத்தில் திரௌபதியை பணயம் வைத்து ஆடி அதிலும் தோற்றார். முடிவாக சகுனி, உன் நாட்டை வைத்து ஆடி இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் என்று துண்டினான். அவரும் மதிமயங்கி நாட்டையே பணயம் வைத்து ஆடி தோல்வியடைந்தார். துரியோதனன், நீங்கள் எல்லாம் இனி என் அடிமைகள், திரௌபதியும் எங்களுக்கு ஏவல் செய்ய வேண்டியவள் என்று சொல்லி கை கொட்டி சிரித்தான். திரௌபதியின் மீது அவன் மனதில் முன்பே முண்டியிருந்த கோபத்தையே அணைத்துக் கொள்ள இதுவே நேரம் என்று எண்ணி அவளை சபைக்கு கொண்டு வருமாறு தம்பி துச்சாதனனிடம் கட்டளையிட்டான். அவனும் மிக மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போய் திரௌபதியை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து துரியோதனன் முன் நிறுத்தினான். துரியோதனன் அவளை துகிலுரிக்குமாறு துச்சாதனனிடம் சொன்னான். அந்த துஷ்டனும் சிறிதும் இரக்கமில்லாமல் திரௌபதியின் புடவை தலைப்பை இழுக்கத் தொடங்கினான். சபையில் இருந்தவர்கள் எல்லாம் செயலற்று வாய்மூடி ஊமைகளாயினார். திரௌபதி 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி, ஹரிஹரி கிருஷ்ணா, அபயம் அபயம், நீதான் எனக்கு துணை என ஓலமிட்டாள். அந்த அநாத ரட்சகன் உடனே கருணை புரிய திரௌபதியின் புடவை வளர்ந்து கொண்டே போனது. துச்சாதனன் அதை பற்றி இழுத்து இழுத்து போட்ட புடவை மலை போல் கிடக்க அவன் கை ஓய்ந்து கீழே சாய்ந்தான். தனக்கு தக்க சமயத்தில் உதவிய திரௌபதிக்கு கிருஷ்ணரும் தக்க சமயத்தில் உதவி மானம் காத்தார்.